வர்ஷினி அழுதுகிட்டு ராகவ் கிட்ட வந்துட்டு நான் எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறதை பார்த்து நானும் அம்மா எல்லாம் நம்புகிறோம்ல, அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இல்லை என்ன தான் நம்பினாலும் வந்துட்டு அடுத்த வாட்டி அவங்களுக்கு பார்க்கும்போது வந்துட்டு இந்த ஞாபகம் தானே வரும், நான் எப்படி அவங்க முகத்தையெல்லாம் பார்த்து பேசுவேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாங்க. இதை பார்த்து கண்டிப்பாக இதை வந்து வர்ஷினி இதுவில் வந்து யாரோ தான் வச்சுருக்காங்க, என்ன இது நம்ம கண்டுபிடிக்கணும்னு இசை முடிவு பண்ணுறாங்க. நேராக அவங்க தாத்தா கிட்ட வந்து நம்ம வீட்டுக்கு யாராவது காலிலேருந்து வந்தாங்களான்னு கேட்குறாங்க. உடனே ஒரு டக்குன்னு சிந்தாமணி வந்த மாதிரி இருக்குது, கரெக்டாக தெரியலன்னு சொல்கிறாங்க. உடனே டவுட் வச்சுட்டு ராகவ் கிட்டே போயிட்டு எனக்கு என்னமோ உங்கள் அத்தை சிந்தாமணி தான் இதை பண்ணியிருப்பாங்களோன்னு தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அவங்க ரூமில் வந்துட்டு ஏதாவது மெடிக்கல் பில்ஸ் எதுனா இருக்கான்னு பார்க்குறீங்களா, இங்கே தான் எதுனா பக்கத்தில் தான் கடையில் வாங்கியிருப்பாங்க, அந்த பில் வச்சு நம்ம அந்த கடையில் போய் கேட்கலான்னு சொல்கிறாங்க. சரி ஓகே நான் செக் பண்ணுறேன். ராகவ் நேராக அவங்க அத்தை ரூம் போகிறாங்க. போயிட்டு சுற்றி சுற்றி தேடுறாரு பீரோவில் இங்கே அங்கன்ட்டு. அப்புறம் ஃபைனலாக இதில் வந்துட்டு டஸ்ட்பினில் வந்துட்டு ஒரு ப்ரௌன் கவர் இருக்குது, இந்த ப்ரௌன் கவர் மட்டும் தான் இருந்துச்சு, வேறு எதுவும் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்படியா, சரி ஓகே இதை வச்சு நம்ம கேட்கலாம், பக்கத்தில் தான் எங்கன்னா வாங்கியிருப்பாங்கன்னு எல்லா மெடிக்கல் ஷாப்லேயும் 2-3 கேட்குறாங்க. 3ஆவதுல போனால் இந்த மாதிரி உங்ககிட்ட ப்ரெக்னன்சி கிட் இருக்கான்னு கேட்குறாங்க. இருக்குன்ட்டு எடுத்து அந்த பிராண்ட் கரெக்டாக அவங்க வாங்கிட்டு வந்த பிராண்டே கொடுக்குறாங்க. யாராவது வாங்கிட்டு போனாங்களா இது வரைக்கும் இன்றைக்கி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு லேடி வந்து வாங்கிட்டு போயிருந்தாங்க, 30-35 இருக்கும் வயசு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அவங்க இவங்களான்னு பாருங்கன்னு ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறாங்க. ஈஸி ஆமாம் இவங்களே தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதாவது பிரச்சனையாக போலீஸ் கேஸாக இருந்தால் அப்படி இப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் அவங்க காசு மிச்சம் வாங்காமல் போயிட்டாங்க, 500 ரூபா கொடுத்துட்டு அதுக்கு தான் வந்திருக்கீங்களா இருந்தாங்கன்னு சொல்லி சில்லறையும் கொடுக்குறாங்க. அதுக்காக இல்லை, அவங்க வந்து வந்தது உங்கள் சிசிடிவி கேமராவில் இருக்குள்ள அதை கொஞ்சம் காமிக்கிறீங்களான்னு சொல்லிவிட்டு அதை வாங்கிக்கிறாங்க. பார்த்துட்டு சிந்தாமணி தான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. இங்கே வர்ஷினி அழுதுட்டுருக்கா, அவங்க அத்தை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு எப்படி நடிக்கிறா பாருன்னு சிந்தாமணி வழக்கம் போல் டைலாக் விட்டுட்ருக்காங்க. அப்புறம் வர்ஷினி நீ அழாதன்னு சொல்லிட்டு இசை வந்து நிற்கிறாங்க. இந்த விஷயத்தில் வர்ஷினி எந்த தப்பும் பண்ணதெல்லாம் வேற ஒருத்தர், அவள் பேக்கில் ஒருத்தவங்க வந்துட்டு வேணும்னே பிளான் பண்ணி வச்சுருக்காங்க, அது கூட அவள் பேக்கில் வைக்கணும்னு வைக்கல, என் பேக்கில் வைக்கணும்னு வச்சு அது தப்பாக மாறி போயிடுச்சு, என்ன பழி வாங்கிறதுக்கு பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. வேறு யார் அந்த பானுமதியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை வேற ஒருத்தவங்க. வேறு யார் அப்படின்னு சொல்லி கேட்க, ஏதோ இந்த சிந்தாமணி தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் அத்தை தாம்மா பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் இப்படி தான் என் மேலே பழிய போடுவான்ட்டு, இவளுக்கு எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, அதனால தான் அப்படி இப்படின்ட்டு சொல்கிறாங்க நம்ம சிந்தாமணி. அதை கேட்டு இல்லை இப்படி சொல்வீங்கன்னு எனக்கு தெரியும், அதுக்கு தான் ப்ரூஃப் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு வீடியோவே காமிக்கிறாங்க இவங்க கேட்டு வாங்குறத. அதை பார்த்துட்டு கண்டிப்பாக இது வீடியோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓ இதுக்கும் நீங்கள் இப்படி தான் சொல்வீங்கன்னு தெரியும்னு சொல்லிவிட்டு அந்த கடையில் அந்த ப்ரெக்னன்சி கிட் இவங்களுக்கு கொடுத்தவங்களையே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. என்னென்ன இவங்க வந்து வாங்கினாங்க, ப்ரெக்னன்சி கிட் வாங்கிட்டு போனாங்கம்மா, காலைல ஒரு 11 மணி இருக்கும்னு சொல்கிறாங்க. அதை கேட்டவொன்னே சுபத்ரா ஷாக் ஆகிறாங்க. அவளும் இந்த மாதிரி ஒரு பொண்ணு தானே, இப்படி ஒரு கெட்ட பேர் வாங்கி கொடுக்கணும்னு நினச்சிருக்கேன்னு பலார்னு சிந்தாமணி அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் சிந்தாமணி மன்னிச்சிருங்க சொல்ல, இதுக்கு மேலே நீ இந்த வீட்டிலே இருக்க வேணாம், வெளியே போன்ட்டு அவங்க அம்மா சுபத்ரா எல்லாரும் சொல்கிறாங்க. அவங்க அண்ணன்லேருந்து எல்லாமே என்னை மன்னிச்சிருங்க, நான் எங்கே போவேன்னு கேட்குறாங்க. அப்புறமா இசை வந்துட்டு இல்லத்த வேணாம், அவங்கள வெளியே அனுப்பது என்னோட நோக்கம் கிடையாது, என் தங்கச்சி எந்த தப்பும் பண்ணலன்னு ப்ரூவ் பண்ணோம் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே இதுக்கப்புறம் எதுவும் இது பண்ணவே கூடாது, உன்னை எந்த விஷயத்துலையுமே நம்ப மாட்டேன்னு சுபத்ரா சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்புறம் இங்கே ஸ்ரீஜாவோட போகிறாங்க அவங்க அத்தை. உடனே விஷால் பின்னாடி வந்துட்டு அத்தை என்ன அத்தை வேலை பண்ணியிருக்கீங்க, இதெல்லாம் ரொம்ப தப்பத்தை அப்படின்னு சொல்ல, உனக்காக தான் இதை பண்ணேன்னு சொல்கிறாங்க. எனக்காகனா கூட இந்த மாதிரி கேவலமாலாம் பண்ணுவீங்களா, இதெல்லாம் ரொம்ப தப்பு, அந்த பொண்ணு நல்ல பொண்ணு, இதெல்லாம் பண்ணி ஏற்கக்கூடாது நீங்கள் அப்படின்னு சொன்னோடனே ஸ்ரீஜாவுமே ஷாக் ஆகிடுறாங்க. அதோட எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.